இப்போ ட்ரெண்டிங்ல மட்டும் இல்லைங்க. ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்க தோணும். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இந்த ப்ரௌனி ரெசிபி. யாருக்கெல்லாம் ப்ரௌனி பிடிக்கும், அதில் என்னென்ன ஃப்ளேவர் செஞ்சு சாப்பிடுவீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் டு சுகன் ஸ்பாட். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்கள்கிட்ட வந்து சேரும். இன்றைக்கி ப்ரௌனி செய்கிறதுக்கு நான் 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்கையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா எல்லா ஒயிட்டும் எல்லோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து எக்கோட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. 120 கிராம் பட்டர் எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். பட்டரும் சாக்லேட் இதெல்லாம் நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பட்டர் கூடவே கொஞ்சமாக மில்க் சாக்லேட்டு, கொஞ்சம் டார்க் சாக்லேட்டு சேர்த்து மெல்ட் பண்ணுறதுக்காக ஒரே பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டார்க் சாக்லேட் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். 120 கிராம் பட்டரில் 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட், 100 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட்டு சேர்த்து ஓவனில் வச்சு நான் மெல்ட் பண்ணுறேன். ஓவன் இல்லாதவங்க நார்மலாக ஸ்டவ்வில் நீங்கள் ஒரு ஹாட் வாட்டர் வச்சு அதுக்கு மேலே ஒரு சில்வர் ஆர் கிளாஸ் பவுல் வச்சு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக மெல்ட் ஆயிரும். இப்போ நான் ஓவனில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே எக்கு சுகர் இதெல்லாம் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட மெல்ட் பண்ண பட்டர் சாக்லேட் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். கேக்கு செய்கிறதுக்கு நல்லா மிக்சிங் தான் தேவை. கட்டி இல்லாமல் எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஒவ்வொரு மிக்ஸு சேர்க்கையிலையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ சாக்லேட் எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி எடுக்கும்போது எந்த ஒரு கிளம்சிங் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவுக்கு மைதா மாவையும் சேர்த்துக்கோங்க. மாவு, கொக்கோ பவுடர் இது எல்லாமே கட்டியாக இருந்தால் கண்டிப்பாக சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் சளிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கனால அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ளோரில் எல்லா மாவுமே சாக்லேட் சிரப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணும்போதே சாக்லேட், கொக்கோ பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது சூப்பர் ஸ்மெல்லு வரும். இது கேக் ஆகும்போது எப்படி இருக்கும்? எல்லோரும் கேக்கு செய்யும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ ஒரு ஸ்மெல்லு வருதுன்றதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கேக் பேட்டர் ரெடி. ப்ரௌனியில் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கிறேன். இடையில கேக் சாப்பிடும்போது இந்த சாக்கோ சிப்ஸும் மெல்ட் ஆகி நிற்கும். ரொம்ப ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால சாக்கோ சிப்ஸை முழுசாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டு ஒரு பேனில் பட்டர் ஷீட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை சேர்த்துக்கலாம். நார்மல் கேக்கு பேட்டரை காட்டிலும் இந்த ப்ரௌனியோட பேட்டர் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் ப்ரௌனி கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். மிக்ஸ் பண்ணுற மிக்சிங்க்கு கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிஷனில் வரும். ட்ரேயில் இப்போ பேட்டரி எல்லாத்தையும் லெவல் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேலே எந்த டிசைன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் டெக்கரேஷனுக்காக சாக்கோ சிப்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பேட்டரை ட்ரேயில் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். இப்போ நான் 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் வச்சு நீங்கள் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். இப்போ நான் ஃபேரன் ஹீட்டில் 350க்கு வச்சு 25 மினிட்ஸ் எனக்கு டைம் செட் பண்ணி நான் ப்ரௌனியை பேக் பண்ணி எடுக்கிறேன். பேக் பண்ணும்போதே அதோட ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும். இடையில நீங்கள் ஒரு 5 மினிட்ஸுக்கு முன்னாடி கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஓவனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் அல்லது ஒரு சின்ன டூத் ஸ்டிக் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் பேக் பண்ணியிருக்க கேக் பேட்டர் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா ப்ரௌனி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். ப்ரௌனி பேக்கான உடனே ஓவனை ஆஃப் பண்ணி வெளியில் எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டீமோல்டு பண்ணணும். உடனே எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூடாகவும் இருக்கும். கேக்கு இன்னும் வேகாத மாதிரி மாவு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீமோல்டு பண்ணுங்கள் ட்ரேவை விட்டு. நம்மளோட ப்ரௌனி சூப்பராகவே பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ டீமோல்டு பண்ணிடலாம். நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் டீமோல்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இப்போ எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு கேக்கு செய்கிறதுக்கு அளவுகள் தான் ரொம்ப முக்கியம். கடாயிலையும் சரி ஓவன்லையும் சரி அளவான பொருட்கள் போட்டு செஞ்சோம் அப்படின்னா பெர்ஃபெக்டான கேக்கு வரும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் என்ன கேக் ரெசிபி செஞ்சீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்.